என்று நீங்கள் பேசுவது சத்தியம் என்றால் குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. ஆனா நாம் படிக்கக்கூடிய இது போன்ற வசனங்கள் எல்லாமே இதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கிறது. இல்லப்பா, அந்த மாதிரி ஒரு கருத்தும் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதையெல்லாம் மறுக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நான் உதாரணத்துக்கு உங்களுடைய சிந்தனைக்குத்தான் 1-2 செய்திகளை சொல்லுகிறேன். இதை மாதிரி நீங்க குர்ஆனை படிச்சீங்கன்னா தர்கா வழிபாடு அது சம்பந்தமான எல்லா விஷயத்திற்கும் மரணாடி கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கும். அடுத்து நீங்க மதுஹபை நீங்க எடுத்து பாருங்க. இந்த மதுஹபுகள் அது ஷாஃபியா இருக்கட்டும், ஹனஃபியா இருக்கட்டும், பெரிய பெரிய இமாம்கள் உருவாக்குனதோ உருவாக்காம விட்டுவிட்டதோ எதுவாக இருக்கட்டும், இந்த மதுஹபுகளை பின்பற்றினால்தான் சொர்க்கம் போகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இதுக்கு குர்ஆன்ல இருந்து எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? குர்ஆன் ஹதீஸ சத்திய கருத்துல இருந்து அங்க இருந்து நீங்க பாருங்க. ஒண்ணும் வேண்டாம், நீங்க எளிமையாக சிந்திப்பதற்கு உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரிந்தாலும் ஓத தெரியாம இருந்தாலும் எளிமையாக சிந்திப்பதற்கு நிறைய இடங்கள்ல ஷாஃபி மதஹப், ஹனஃபி மதஹப் இப்படின்னு வச்சிருக்கிறோமா இல்லையா? ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல ஷாஃபி மதஹப்னு ஒண்ணு இருக்கா? கொஞ்சம் நீங்க யோசிக்க, ரொம்ப யோசிக்கணும் வேண்டாம். ஷாஃபி மதஹப் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல எங்கேயா இருக்குதா? மதஹப் ஹனஃபி, ஹனஃபி மதஹப், ஹனஃபி மதஹப் இப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது அந்த கருத்தை தருகின்ற வார்த்தைகள் குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி அவங்களுடைய ஒரிஜினல் பேரு முகமது இப்னு இத்ரீஸ். முகமது இப்னு இத்ரீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் உண்டா குர்ஆன்ல? முகமதுன்னு ரசூலாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், இத்ரீஸ் என்று ஒரு நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஷாஃபி இமாமை பற்றி குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? அபு ஹனீஃபா இமாமை பற்றி குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? அப்ப இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக ஷாஃபி மதஹப், ஹனஃபி மதஹப் பிரிந்து கிடக்கிறோமே, இந்த சத்தியத்துல நீங்க உரசி பாருங்க, இந்த சத்தியத்தோடு நீங்க ஒத்து பாருங்க. மதஹப் என்ற இந்த விஷயங்கள், மதஹப் என்ற இந்த கருத்துக்கள், அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்ற எந்த விஷயமும் குர்ஆன்ல இல்லையே. அதோடு அதுக்கு நேர் மாற்றமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நீங்கள் வஹி மட்டும் பின்பற்றுங்கள். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு எது வஹியாக இறைக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். வஹியை மட்டும் பின்பற்றுங்க. சத்திய கொள்கையை மாத்திரம் வணக்க வழிபாடுகளுக்கு ஆதாரமாக நீங்க எடுங்க. தொழணுமா? சத்திய கருத்துல எப்படி தொழணும்னு இருக்குதோ அப்படி தொழுவுங்க. நோம்பு வைக்கணுமா? வஹீல எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்க நோம்பு வைங்க. தான தர்மங்கள், ஜக்காத்துகள், இது போன்ற வேற இபாதத்துகள் நீங்க செய்யணுமா? வஹீல எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்க செய்யுங்க. இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, வஹி அல்லாத வேற யாரையும் வேற எவரையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், நேசர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றா நீங்க பாருங்க. அதாவது இவ்வளவு தெளிவாக சத்திய கருத்து இருந்தும் கூட நம்மளை எவ்வளவு குழப்பம் பண்ணிருக்காங்க பாருங்களேன். மதுஹபை பின்பற்று, ஷாஃபியை பின்பற்று, ஹனஃபியை பின்பற்று, இல்லைன்னா நீ நாசமா போயிருவ. எங்கப்பா இருக்குது ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் மாலிகி என்றும் ஹம்பலி என்றும் ஔசாஇ என்றும் சௌரி என்றும்? நமக்கு தெரிஞ்சதான் ஷாஃபி ஹனஃபி, நம்ம பகுதியில் அதுதான். ஆனா நீங்க வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா மதுஹபுடைய பட்டியல் நாள்ல நிக்காது, அது போய்கிட்டே இருக்கும். ஏகப்பட்ட மதுஹப் பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள். இபாதி என்று ஒரு மதுஹப். இப்பவும் நீங்க ஓமன் நாடு, மஸ்கட் மண்டலம், ஓமன் நாடுகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க ஷாஃபியும் இல்ல, ஹனஃபியும் இல்ல, ஹம்பலியும் இல்ல, மாலிக்கும் இல்ல, இபாதி அப்படிங்க கூட இன்னொரு மதுஹப். இப்படி வச்சிருக்கிறாங்களே ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு மதுஹப். எல்லா மதுஹப்பையும் சேர்த்து சொல்லுகிறேன். எந்த மதுஹப்பா இருந்தாலும் அதற்கு சத்தியத்துல ஆதாரம் உண்டா? குர்ஆன்ல ஆதாரம் உண்டா? ஒரு இடத்திலேயே அந்த ஆதாரத்தை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு நேர் ஆதாரம் மனித கருத்து மார்க்கமாகாது. மனித கருத்தை மார்க்கமாக நீங்கள் ஆக்காதீர்கள். நீங்கள் சத்தியம் என்று சொன்னால் ஏன் நீங்க வாங்க. எவ்வளவு அழகாக சொல்கிறான். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது.
அவங்க அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை அவங்க அமைத்துக் கொள்வார்கள். அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இஸ்லாத்திற்கும் இன்னவர மத வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. முஸ்லிம்கள் யாரும் அதை சிந்திக்கிறதே இல்லை. மிகப்பெரிய வேறுபாடு. என்ன வேறுபாடு என்பது தெரியுமா? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இறைவனை வணங்குவதாக இருந்தால் இறைவன் சொன்ன அடிப்படையில் வணங்கணும். என் விருப்பத்துக்கு வணங்கக்கூடாது, உங்க விருப்பத்துக்கு வணங்கக்கூடாது, அவருடைய விருப்பத்துக்கு வணங்கக்கூடாது. கடவுள் எப்படி நம்மை வணங்க சொன்னார்களோ அப்படித்தான் வணங்கணும். மற்ற மதங்கள்ல அது இருக்காது. ஒருவர் ஒரு கடவுளை வழிபாடு செய்கிறார் என்றால் அவருடைய விருப்பத்துக்கு கடவுளை வழிபாடு செய்யலாம். அது அவங்களுடைய மத சித்தாந்தம். ஆனா நம்முடைய மார்க்கத்தில் இஸ்லாத்துல இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் ஏன் விருப்பப்படி வணங்கக்கூடாது. 5 நேரம் தொழுகிறோம். யாருடைய விருப்பம்? உங்களுடைய விருப்பமா? தௌஹீத் ஜமாத்துடைய விருப்பமா? சுன்னி ஜமாத்துடைய விருப்பமா? உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தார்களே அவங்களுடைய விருப்பமா? நபி தோழர்களுடைய விருப்பமா? ஏன் இறை தூதருடைய விருப்பமா? கிடையவே கிடையாது. இறைவன் சொன்னான் 5 நேரம் தொழுகை. அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். வஆத்து ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள். படைத்தவன் சொன்னான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் வணங்குங்கள் என்று இறைவன் சொன்னான். ருக்கு செய்யறமே, சஜதா செய்யறமே யார் கண்டுபிடிச்சது? இமாம் ஷாஃபி கண்டுபிடிச்சதா? இமாம் அபூ ஹனீஃபா கண்டுபிடிச்சதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்டுபிடிச்சதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்டுபிடிச்சதா? பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், மேதைகள், அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள் என்று பேசுகிறார்களே அவங்க கண்டுபிடிச்சதா? யாரும் கண்டுபிடிக்கல. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், வர்கஉ மஅராக்கியின், நீங்க ருக்கு செய்யுங்க, வஸ்ஜுது, நீங்க சஜதா செய்யுங்க. சத்திய கருத்துல அது இல்லையா? அப்ப அதனால இபாதத்து என்று வந்தால், இறைவனை வணங்க வேண்டும் என்று வந்தால் நம்முடைய விருப்பத்திற்கு, ஆலிம்களுடைய விருப்பத்திற்கு, மார்க்கத்தை கற்றுத் தெரிந்தவர்கள், ஜமாத்து தலைவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு இறைவனை வழிபாடு செய்வதற்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. எல்லா மதத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்குள்ள மிகப்பெரிய வேறுபாடு அதுதான்.